ஒரு மில்கி மிஸ்ட், ஒரு ஹாட்சன், ஃபேண்டாஸ்டிக். ஒரு பாலை வைத்து 1650 கோடி ரூபாய் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மில்கி மிஸ்ட் ஈரோட்ல சாதிச்சு காட்ட முடியும். பாலை வைத்து லாபகரமா பண்ண முடியும். பட் நீங்க மில்கி மிஸ்ட் ஸ்டடி பண்ணுங்க, கம்ப்ளீட்லி அவங்க மாடல் டிஃபரெண்ட். நம்ம ஊர்ல தான் ஹாட்சன் ஆக்ரோ இருக்கு, சந்திரமோகன் சவுத்துல இருக்கார். இதே ஊர் நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்புறாரு பாருங்க. நியூசிலாந்துல இருந்து பால் பவுடர் வந்த காலமெல்லாம் மாறி இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நிறுவனம் ஹாட்சன் அக்ரோ நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்புறோம். என்ன மாடல், ஏன் சக்சஸ் ஆனா? இன்னைக்கு நமக்கு அது தேவைப்படுகிறது. காரணம், இந்தியாவுடைய இலக்கு மிகப்பெரிய இலக்குங்க, மிகப்பெரிய இலக்கு. $4 trillion பத்தாது சார். இன்னைக்கு நாம இந்தியா பாகிஸ்தான் வார பத்தி பேசுறோம். இந்த ஆடியன்ஸ்ல 50% பேர் இல்ல சீஸ்ஃபயர் நடத்தினா ஏத்துக்க மாட்டேன், பிஓகேவை தட்டி தூக்கி இருக்கணும்ல. எனக்கு தெரியும் 50% பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு 50% பேர் இல்ல சார், வளர்ற நாடு, பொருளாதாரம் முக்கியம், ஒரு மிசைல் விட்டாவே 5 கோடி ரூபாய் போயிடும். ஒரு வார் உக்கரத்தில் நடக்கும் பொழுது, உக்கரத்தில் சண்டை போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு 20,000 to 40,000 கோடி ரூபாய் தேவைப்படும். ஒரு நாள் சண்டை நடத்துறதுக்கு. ஒரு நாள் ஒரு S-400 மிசைல் மேல அனுப்புனீங்கன்னா 8.5 கோடி ரூபாய். 16 மிசைல் அனுப்பணும் ஒரு பேரேஜ். அப்ப 8.5 கோடி into 16 கால்குலேட் பண்ண. சோ ஒரு நாட்டில் நம்ம யோசிக்கிறோம், இந்த நேரத்தில் ஒண்ணுமே இல்லாத பாகிஸ்தானை கரப்பாம்பூச்சி மிதிக்கிற மாதிரி மிதிச்சு தூக்கி போடலாமா? இல்ல அந்த 20,000 கோடி ரூபாய், அந்த 20,000 கோடி ரூபாய் என்பது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு போடணுமா? இளைஞர்களுக்கு ரோடு, ஏர்போர்ட், போர்ட்ஸ். வேலை இல்லாதவன் சண்டை போடுவான், ஆனா வேலை இருக்கிறவன் வந்த சண்டையை வேண்டான்னு சொல்லிட்டு போற ஒரு உலகம் அது. அதனால எனக்கு நான் எந்த கருத்தையும் ஒரு கருத்து நான் எடுக்கலைங்க. 50% இல்ல சார், வரலாற்று சிறப்பு மிக்க பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரை துவம்சம் பண்ணிருக்கணும் அல்ல. இன்னும் சில பேர் வேண்டாம். 2 மனமும் சரிதான், 2 பேருடைய ஆர்கியூமெண்ட்டும் சரிதான். அந்த ஆர்கியூமெண்ட் தவறு நாங்க ஆர்கியூ பண்ணல. பட் எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, இன்னைக்கு நாம பாகிஸ்தானோட சரிக்கு சரிவா நிக்கிறோம். நாம பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய எல்லா மிசைல், ட்ரோன் ஒன்னு கூட இந்தியாக்குள்ள விழுகல. யோசிச்சு பாருங்க. நாட் ஈவன் ஒன். ஒன்னு கூட. நாம பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள 9 இடத்தை அடிக்கிறோம் மே 7ஆம் தேதி காலையில. அதன் பிறகு பாகிஸ்தான் சொல்றீங்க பாருப்பா, அது இந்து முஸ்லீம் சண்டை, இந்து கிறிஸ்டின் சண்டை இல்ல, தீவிரவாதத்துக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை, பேசாம போயிரு. அதன் பிறகு ட்ரோன் அனுப்புறாங்க, மறுபடியும் 2வது நாள் ஏர் டிஃபென்ஸ் அடிக்கிறோம். இப்போ நாங்க சண்டைக்கு வரல, பிரச்சனைக்கு நீ வந்து பதிலடி கொடுத்துட்டோம், பேசாம ஓடி போயிரு. 3வது நாள் சிவிலியன் அடிக்கிறாங்க, நம்ம பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ் அடிக்கிறோம், 3 ஏர்பேஸ். 4th ஆப்ஷன் நமக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறதா 4வது ஆப்ஷன். வேற ஆப்ஷன் நமக்கு இல்லை. அவங்க எனர்ஜி கிரிட், அவங்களுடைய வாட்டர் சப்ளை எல்லாம் தட்டி தூக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் அங்க வாழ முடியாது. ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னாங்க, இந்த ஒரு நாடு மட்டுமே, இந்திய நாடு போன ஆண்டு ஆர்மிக்கு நாம் ஒதுக்கிய தொகை 6,21,000 கோடி, 6,21,000 crore. ஒரு ஆண்டுல ஆர்மிக்கு அவ்வளவு பணம் நம்ம கொடுத்தோம். அதை வச்சு பொருள் வாங்க முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன்னாங்க, வளர்ச்சி பாதையில் இருக்கும். வளர்ச்சி பாதையில் இருக்கிறதுனால பணம் வருது, டாக்ஸ் கட்டுறீங்க. 51 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் 20 மடங்கு நாம் வளர்ந்திருந்தால் இன்னும் இந்தியாவுக்கு நல்லதா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேங்க, ஈரோட்டில் $1 பில்லியன் வேணும். ஈரோட்டில் அடுத்து உலகத்தை ஆளக்கூடிய நிறுவனம் இந்த மண்ணிலிருந்து பிறக்கணும். அப்ப உங்களுடைய சிந்தனை என்பது வித்தியாசமா இருக்கணும். உங்க சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய தலைமை பண்பு உங்ககிட்ட இருக்கணும். இன்னைக்கு அந்த தலைமை பண்பு என்பது என்ன? மக்களை எல்லாம் நிர்வகிக்கிறது தலைமை பண்பா? பிரச்சனை எல்லாம் சமாளிச்சு முன்னாடி கொண்டு போறது தலைமை பண்பா? இல்ல இன்னோவேஷனை போக்கஸ் பண்றது தலைமை பண்பா? யாருமே அடுத்த 10 ஆண்டுகள் எப்படி இருக்கணும்னு யோசிக்காதப்ப நீங்க அந்த விஷயத்தை யோசிச்சு இன்னைக்கு உருவாக்குறீங்கன்னா அது தலைமை பண்பா? தலைமை பண்புங்கிறது இது அனைத்தும் சேர்ந்ததுதான். மக்களையும் மேனேஜ் பண்ணணும். பிகாஸ் யூ ரன் a கார்பரேஷன். ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் 4 பேர்த்த மேனேஜ் பண்ணணும். ஒரு கம்பெனியா இருந்தா மினிமம் கம்பெனியா இருந்தாலும் 10 பேர்த்த மேனேஜ் பண்ணணும். ஒரு பெரிய கம்பெனியா இருந்தா 10,000, 20,000, 1 லட்சம் பேர்த்த மேனேஜ் பண்ணணும். தலைமை பண்பு தான். ஆனா நீங்க மக்களை மட்டும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள் கழிச்சு என்ன நடக்கும்னு திங்க் பண்ற கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. ஃபுல் டைம் யூ ஆர் a மேனேஜர். அதனாலதான் லீடருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். நீங்க மேனேஜ் பண்ணாலும் நேரத்தை ஒதுக்கி சிந்திச்சு உலகம் அடுத்து எங்க போகணும்னு யோசிச்சு நீங்க அங்க கொண்டு போகும். ஒரு லீடருக்கான முக்கிய வேலை.